இப்போது கந்தர் யுகம், முருகப்பெருமான் யுகம் அப்படின்னு இந்த கலியுகத்தை எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் கந்தர் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது மாபெரும் விரதமாக கொண்டாடப்படுகிறது. கிருத்திகை விரதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மாதத்தில் 2 முறை சஷ்டி வருகிறது, சஷ்டி விரதம், விசாகத்திற்கு விரதம் எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் கூட சஷ்டியில் மகா சஷ்டி அப்படின்னு சொல்லப்படுவது ஐப்பசி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கக்கூடிய, அதாவது பிரதமை திதியில் தொடங்கக்கூடிய சஷ்டி தான் மகா கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கந்த சஷ்டியில் முருகப்பெருமான் திருவவதாரம் பண்ணியது, தெய்வ யானை திருமணம் செய்து கொண்டது, இப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா சஷ்டி விரதம், அந்த சஷ்டி அப்படிங்கிறது எதற்காக வந்ததுன்னா, முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணிய விஷயத்தை கொண்டாடக்கூடிய 6 நாட்கள் தான் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது. ஒரு சந்தேகம் வருது, அவர் தான் எப்பவோ சம்ஹாரம் பண்ணிட்டாரே, வருஷ வருஷம் இதுக்கு சஷ்டி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு கேட்டால், சூரபத்மன் அப்படிங்கிறவன் எங்கேயோ வீரமகேந்திரபுரத்தை ஆட்சி செய்து கொண்டு இருந்தவன் அப்படின்னு நினைக்கப்படாது. நம்ம வீட்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நாம் தான் சூரபத்மன்கள். எப்படி? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை, அவனுக்கா அப்படின்னு சொல்லி பொறாம, எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கடும் பற்று, பேராசை, இதெல்லாம் தான் சூரன். இப்ப சூரபத்மனோட சேர்ந்த சூரர்கள் எல்லாம் எதுவாக குறியீடா பார்க்குறாங்கன்னா, ஆணவ மலம், கண்ம மலம், மாயை மலம் அப்படிங்கிற மலங்களுடைய வெளிப்பாடா பார்க்குறாங்க. அதனால சூரசம்ஹாரத்திலே முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்கிறாரோ இல்லையோ, நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்களை சம்ஹாரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.